குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. தை மாதம் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். தை மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்பு மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல ராசிக்குள்ள சூரிய பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வரன், ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும். ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த மாதமானது துவங்குது. இதில் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் 2 கிரகங்களும் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கு. அடுத்ததா இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தை மாதம் 1ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி, அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துடுவார். இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார். மாதம் முழுக்கவே அங்கே தான் இருக்க போகிறார். 2ஆவதாக சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். தை மாதம் 4ஆம் தேதி 18/1/2024. அப்படி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சியான சுக்கிரன் தை 28ஆம் தேதி வரைக்கும் 11/2/2024 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 11/2/2024 மீண்டும் அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு வர்றார், தனுசுலேருந்து மறுபடியும் மகரத்துக்கு போயிடறார். 3 மாற்றங்கள், இடமாற்றங்கள் 3 ராசிகளில் இந்த மாதம் சுக்கிரன் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்ததா தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/2/2024 புதன் உங்கள் ராசிக்கு 6/9க்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். அந்த தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போறார் புதன். ராசிக்குள்ள புதன் வர்றது, புதன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடைசியாக தை மாதம் 22ஆம் தேதி 5/2/2024 அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 4/11க்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார். அங்கே உச்சம் அடைகிறார். டைட்லேயே அப்படி தான் வச்சுருப்பேன், செவ்வாய் நாட்டம் ஆரம்பம் அப்படின்னு. சனி வீட்டில் செவ்வாய் உச்சமாகிறார். 2 பேருமே பகை கிரகங்கள். சனி வீட்டில் செவ்வாய் உச்சமாகிற, சனியும் இங்கே பலமாக இருக்குது. ஸோ இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சார், இது கோச்சார அடிப்படையில் தானே சொல்கிறீங்க, இது பொது பலன் தானே அப்படின்னா, கண்டிப்பாக பொது பலன் தான். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைந்தால் தான் உங்களுக்கு உண்டான பலாபலனே கிடைக்குது. பிறக்கும்போது எப்படி கிரக அமைப்பு இருக்குது, இப்போது எந்த மாதிரியான சூழலில் அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சில மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் தசாபுத்தின்னு சொல்கிறோம். இப்போது கோச்சாரம் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை சொல்லுது, தசாபுத்தி நீங்கள் பிறந்தப்போ இருக்கக்கூடிய நிலைமையை சொல்லுது. 2ஐயும் சேர்த்தும் போது தான் அதுக்குண்டான பலாபலன். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தசாபுத்தியோட ஒத்துப்போகக்கூடிய கிரகங்களை உண்டான பலனை சொல்லும்போது 100% உங்களுக்கு நடந்துடும். அப்படி தசாபுத்தி இல்லாத பட்சத்துலையும் நடக்கும். அது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை செய்யாது, அவ்வளோதான். மற்றபடி பலன் அப்படிங்கிறது நடந்தே தீரும். இதில் மாற்றமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு கிரகங்களுக்கா பலனை பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல சூரியன். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் ஆகாதோ அதை எல்லாம் தரக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி. என்னென்னவெல்லாம் ஆகாது, வம்பு வழக்கு பிரச்சனை, நோய், கண்டம், எதிர்ப்புகள், மன உளைச்சல், மன அமைதி கெடுதல், ஆப்ரேஷன், இப்படி எதுக்கெல்லாம் ஒரு மனுஷன் பயந்துக்கிடுவானோ அத்தனை விஷயங்களுக்கும் காரணகர்த்தா உங்களுடைய லக்ன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி தான். ஸோ அப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய கிரகம் மகர ராசி மகர லக்னத்திற்கு சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்க போறாருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்திலிருந்து, அதாவது சூரியனுடைய நட்சத்திரங்கள்லாம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்துறது. அது இல்லை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடன் இணைந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம். எடுத்தது எதுக்குடா நெகட்டிவ் சொல்கிறீங்க, பாசிட்டிவான விஷயங்கள் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஆனால் முதல்ல எதுக்கு நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா, பின்னாடி நடக்கக்கூடிய நன்மையோ தீமையோ முன்னாடியே ஓரளவுக்கு கணிச்சு
ஸோ இப்படி நடக்க போது இதுக்கு இப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ச்சி நோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய வேலையை தான் இந்த ஜோதிடம் செய்யுது. அதுக்காக தான் பார்க்குறோம் நம்மளுடைய கர்ம வினைகள் என்ன, அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இனிமேல் கர்மா சேராமல் என்ன பண்ணுறது, சேராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்ணுறது, எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போ பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னடா இவன் நெகட்டிவாகவே சொல்கிறானே, இவனோட வீடியோவே பார்க்கக்கூடாது, எடுத்தாலும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் வைப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாதான் அதுலேருந்து நம்ம சேஃபாக இருக்க முடியும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஊசி குத்துனா உடம்புக்கு வலிக்கும் இல்லையா, இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிறோம், அதுக்கு நம்ம பழகிக்கிறோம், கொஞ்ச நேரம் வலி இருக்க தான் செய்யும், அப்புறம் சரியாயிரும், நம்ம உடம்பு நல்லதுக்காக தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துடுறோம் இல்லையா. இது ஹாஸ்பிட்டல் போனால். இதே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமல் உங்களை பின்னாடி இருந்து ஒருத்தர் அந்தையே ஊசியால் குத்துனார் அப்படின்னா அந்த வலி எவ்வளோ நேரம் இருக்கும், எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ டென்ஷன் ஆகும், எவ்வளோ பதட்டமாகும், என்னென்ன விஷயங்களை மறப்பீங்க. அந்த கோபத்தால் சில நேரங்களில் ஒரு நிமிட கோபத்தால் தன்னுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய அளவு, ஒரே ஒரு நிமிஷம் கோபம் டப்புன்னு அடிச்சிடும், அவன் இறந்தும் போயிடுவாங்க. 18 வருஷம் ஜெயிலு, 6 வருஷம் ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலுன்னு இருக்க வேண்டிய ஒரு சூழல். கோபம் ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அப்போது நம்மளுக்கு அந்த பாதிப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஊசி போட போகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளை தயார்படுத்திக்கிறோம், அதை தாங்கிக்கிறோம், அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறோம். அதுக்காக தான் மைனஸையும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறது. சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனா போகலாம் தாராளமாக. 8ஆம் இடத்துல சூரிய பகவான், சரி 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசிக்குள்ளே இருக்கார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவமானம், அசிங்கம், தேவையற்ற மன உளைச்சல் வந்தே தீரும். சில நபர்களுக்கு வயிறு, முதுகு, தலை, கண், கை பெருவிரல், கால் பெருவிரல் சம்மந்தப்பட்ட இடங்களில் பாதிப்புகள் வரும். இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாத விஷயம், ஆனால் உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு ஒரு சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்காது. அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதம். அது வயது முதிர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக கண் சம்மந்தமான பிரச்சனையும் வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை அல்லது மாமனார் அப்படிங்கிற உறவு உங்கள் மேலே உட்காந்து, உங்கள் தலை மேலே உட்காந்துட்டு உங்களை ஆதிக்கம் பண்ணுவாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு. இல்லைன்னா மேல் அதிகாரிகள், உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரிகள் உங்களுடைய இயல்பான செயல்பாடுகளை செய்ய விடாமல் அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை திணிப்பாங்க. அதன்படி நீங்கள் ஒரு கை பொம்மையாக ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ள அதீத கர்வம், தலைகணம், வேகமாக எதையும் முடிக்கணும், தன்னுடைய கௌரவத்துக்கு பங்கம் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். குலப்பெருமையை அதிகமாக பேசுவீங்க, குலப்பெருமையை அதிகமாக பேசுவீங்க, அதனால கூட பாதிப்பு வரும். அதே போல் காதல் சம்பந்தமான விவகாரங்களில் ஒரு தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல், ஏதோ ஒரு வகையில் சான்றோர் மத்தியில் தலைகுனிவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். சூரியனுடைய தசாபுத்தி நடக்கலைனாலும் கவனம் வேணுங்க, நடந்தாலும் நடக்கலைனாலும் கண்டிப்பாக கவனம் வேணும். இல்லைன்னா அது பிரச்சனையைத்தான் சொல்லுது. சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல சுகமான விஷயம் கிடையாது. அரசு தண்டனையெல்லாம் வரும். இது ஆதாயம் அப்படின்னா என்னென்னா, நல்லா ஹில் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வருவீங்க. இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் காய்ச்சலும் சளியும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதும் நடக்கும். ஆனால் வெளியில் போயிட்டு வருவீங்க, ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வருவீங்க. அதே போல் மலை மேலே இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு போயிடுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அங்கே போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சூழலையும் இதை எடுத்து சொல்லுது. மூணாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மூணாவதாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸு, இந்த மாதிரி காப்பீடு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் உண்டாகும். அதே போல் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
இது வரைக்கும் ஏதாவது பணம் ட்ரை பண்ணிகிட்டே கிடைக்கவே இல்லை, இல்லைன்னா அந்த பிஎஃப் அமௌண்ட்டு, கிராஜுவிட்டி அமௌண்ட்டெல்லாம் அப்படியே ஸ்டாப்லேயே நின்றுருக்கு அப்படின்னா அது கூட இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது. இது வரைக்கும் வராத பணம், வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் இந்த காலகட்டம் கிடைக்கும். சிறுக சிறுக சேமித்த தொகை எப்படா கைக்கு வந்து சேருன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது இந்த மாதம் கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். இப்போ சூரியன் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கும்போது கிடைக்கக்கூடிய வருமானம், கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நீண்ட காலம் நீடிக்கும். இது ரொம்ப நாளைக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இது இந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றம், திடீர் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேர்கள்லாம் லாட்டரிலாம் எடுப்பாங்க. அவங்களோட சுயஜாதத்தில் 2, 5, 8, 11 தொடர்பு விட்டு தசாபுத்தி நடந்ததுன்னா லாட்டரி யோகம் உண்டாயிடும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு காசு கிடைச்சிடும். 2, 5, 8, 11 தொடர்பு இருக்கணும் ஜாதகத்தில். திடீர்னு கிடைக்கும், திடீர்னு லக் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சி உண்டாகும். சில நபர்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலுக்கு அப்புறம் தந்தை ஆவதற்குண்டான பாக்கியம் கிடைக்கும். அதே போல் ஒரு கிரேட் கிடைக்கிறதுக்குண்டான எப்படின்னா ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, பாதிப்புகளை தாண்டி பின்பு ஒரு வளர்ச்சி உண்டு. ஸோ இது சூரியன் தரக்கூடிய ஒரு நல்ல பலன்களாக நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அடுத்ததாக சுக்கிர பகவான் தை மாதம் 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்துக்கு போனார்னா தை 28 வரைக்கும் கிட்டத்தட்ட 24 நாட்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் தொழில் ஸ்தான அதிபதி, உங்களுடைய புத்தி ஸ்தான அதிபதி. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழல், குழந்தைக்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அப்படிங்கிறது. ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் வீரியம் எடுக்கிறதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது குழந்தைக்கு. உங்களுக்கு அதீத செலவுகள், அலைச்சல், கொஞ்சம் நம்ம சொகுசாக இருந்தால் தான் என்ன அப்படிங்கிறது தோணும். நம்ம சொகுசாக இருக்கிறதுக்காக சில அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்லைன்னா திட்டத்தில் சில குழப்படிகள் வர்றதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது. காதல் விவகாரங்கள்னால சில மன அமைதி கெட்டு தனிமையில் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. வெளியிலையும் சொல்ல முடியாது, உள்ளேயும் வேதனையாக இருக்கும். யாருக்கிட்டடா ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்போம். 5ஆம் இடத்து அதிபதி 12ல் மறையிறது அப்படிங்கிறது காதல் சம்பந்தமான விஷயங்கள் அதீத மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமா இருக்குது. திட்டங்களில் தோல்விகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது ஒரு பெண் மூலமாக தோல்வி, பெண் மூலமாக அலைச்சல், பெண் மூலமாக செலவுகள், பெண் மூலமாக தனிமை, விரக்தி மனப்பான்மையுடன் இருப்பது, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இருக்கிறதுக்குண்டான சூழல்களை சொல்லுது. 10ஆம் அதிபதி 12ல் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் அலைச்சல் உண்டு. தொழிலில் அடுத்ததான் இன்னொன்று ஏதாவது செய்யலாமா, ஒன்றும் இல்லை வியாபாரம் இப்படி போயிட்டு இருக்குதே, சரி இதை தாண்டி ஏதாவது பண்ண முடியுமா, மறுபடியும் டெவலப் பண்ண முடியுமா தொழிலை, அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய அலைச்சலை, செலவுகளை சந்திக்க வேண்டிய விஷயம். தொழில் மாற்றங்களை செய்யணும்னு நினைப்பீங்க, செய்ய வேண்டாம். ஆனால் தொழில் மாற்றங்களை செய்ய வைக்கும் அந்த சுக்கிரன். ஆடம்பரமான மாற்றமாக இருக்குமே தவிர அது வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்காது, கவனம். அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 6, 9க்கு அதிபதி, 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. 9ஆம் அதிபதி 12ல் இருக்கிறார் தை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். இப்போ முதல் 18 நாட்கள் தந்தையின் மூலமாக செலவுகளும் அலைச்சலும் உண்டு. செலவு அலைச்சலுக்கு ரெடி ஆகிங்க. காசை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைய போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. சனி 2லயே இருந்தாலும் காசை சேமிக்க முடியாது. ஏன்னா 9ஆம் அதிபதி 12ல் தந்தை மூலமாக செலவு, தந்தைக்கு மருத்துவ செலவு, தந்தையினுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சில முறைகேடுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. தந்தையினுடைய உடல் நலமும் பாதிக்கும். ரைட்டா? வேலையில் அலைச்சல் இருக்கும். வேலைக்கு போனாலும் சரி 6ஆம் அதிபதி 12ல் உள்ளூர்ல இருந்து வெளியூர் வெளிமாநிலத்துக்கு உங்களை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு யோகம். இல்லை சாமி நான் முயற்சியெல்லாம் எடுக்கலை அப்படின்னா இப்போ வெளியில் அனுப்பிடுவாங்க. முயற்சி எடுத்தாலும் எடுக்கலைனாலும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தங்கள் நடந்தால் இது நடக்கும், இதில் மாற்றம் இல்லை. சரிங்களா?
தாய்மாமன் அப்படிங்கிற உறவு உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுடைய திறமை, உங்களுடைய புத்தி, உங்களுடைய அறிவு உங்களுக்கு சரியான நேரத்தில் பயன்படாத ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. கவனம். இது எவ்வளோ நாளைக்கு சார் இப்படி இருக்கும் அப்படின்னா, தை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ள புதன் வர்றார். புதன் திக்பலம் அடைகிறார். பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். தந்தை உங்கள் மீது பாசம் வைக்கக்கூடிய அளவு மாறும். இருந்தாலும் உங்கள் தலைமையில் ஏறி உட்காந்து உங்களை கட்டளையிட்டுட்டே இருப்பார். அது பாசத்தோடு செய்வார். அவ்வளோதான். பாசத்தோட சிம்பாம, கோபமான முகத்தை காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே செய்வார். அப்பாக்கா செய்ய தங்கம், செய்ய சாமி அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வாங்கிடுவார் உங்ககிட்ட. உங்கள் மேலேறி உட்காந்து தான் வாங்குவார். அதை உங்களால் உணர முடியும். ஆனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடமைன்னு பண்ணுவீங்க. மேலதிகாரிகள் அப்படித்தான், சிரிச்சுட்டே உங்கள்கிட்ட வேலையை வாங்கிடுவாங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய தகுதிக்கு மேலே பொறுப்புகள் வந்துடும். இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க. வெற்றி உண்டானா கண்டிப்பாக வெற்றி உண்டு. எந்த போட்டி, பந்தயம், இந்த மாதிரி விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக முடியும். கடன் கேட்டுருக்கிறீங்க, கிடைக்காம இருந்தது, ரொம்ப அலைச்சல் இருந்தது கடன் சம்பந்தமான விஷயங்களில். இருந்தாலும் இந்த காலகட்டம் கடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. கடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ஸோ 18ஆம் தேதிக்கு மேலே கடன் உங்களுக்கு கிடைக்கிறது. பிப்ரவரியில் கடன் கிடைக்கும். சரியா? லோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அதுவும் கவர்மெண்ட் லோனே கிடைக்கும். கவர்மெண்ட் பேங்க்கில் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். செவ்வாய் 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் பாவத்தில் இருக்கார். தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் முதல் 22 நாட்கள் செவ்வாய் விரயத்தில். இப்போ தாயார் வழியும் மருத்துவ செலவு வரும். வண்டி, வாகனம், வீடு இது சம்மந்தமான விஷயங்களில் அடிக்கடி பழுது பார்க்க வேண்டிய சூழல். வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிடும், அதுக்காக செலவு செய்வீங்க. இல்லை வாகனத்தை எடுத்துகிட்டு வெளியூர் வெளிமாநிலம் விளையாடும், அப்படியே ஊர் சுற்றுறதுக்கு உண்டான வேலை நடக்கும். தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்குது. உங்களுடைய திறமை சரியான விதத்தில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலை சொல்லுது. வீடு மாற்றலாமா, கார் மாற்றலாமா, 2 வீலர் மாற்றலாமாங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கும். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடும். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு சார்னா, தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும். என்ன பண்ணுது அந்த செவ்வாய் அப்படின்னா, லாபம்னு நினைக்கிற விஷயம் நஷ்டமாக போய் நிற்கிது. லாபம்னு நினைக்கிற விஷயம் விரயத்தில் போய் நிற்கிது. லாபம்னு நினைக்கிற விஷயம் அலைச்சலில் போய் நிற்கிது. ஸோ இதெல்லாமே தை 22, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் உச்சமாகிறாரு. உங்கள் ராசிக்குள்ளே வர்றாரு செவ்வாய். அதாவது 5/1/2024 5/2/2024 15/3/2024 வரைக்கும். இந்த டைம் செவ்வாய் உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் உச்சமாகுது அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், என்ன நடக்கும் இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, 4ஆம் அதிபதி ராசிக்குள்ள பலமாகிறார். இப்போ வீடு, சொத்து, சுகம், நிலம், வண்டி, வாகனம் இது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்படும். வீடு தொலாவிட்டு இருக்கிறீங்க, காலி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடு கண்ணுக்கு தெரியும். பிடிச்ச மாதிரியான இடத்துல ஒரு காலி நிலம், சைட்டு பூமி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். உறவுகள் உங்களை தேடி ஆதரவு செய்வார்கள். உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த காரியம் தொட்டாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது பூரணமாக கிடைக்கும். 11ஆம் அதிபதி லக்னத்தில் ராசியில் உச்சம் அடைகிறாரு. முழுக்க முழுக்க உங்களுடைய சுய திறமையினால எல்லா விதமான விஷயங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுக்குவீங்க மாத இறுதியில். அப்போ முதல் பகுதி இந்த மாதத்தில் ரொம்ப கஷ்டமாகவும், 2வது பகுதி ரொம்ப ஸ்மூத்தாகவும் போகும். என்ன காரணம்னா, இந்த மாத இறுதியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இப்படி 4 கிரகங்களும் உங்கள் ராசிக்குள்ள, உங்கள் லக்னத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ முன்னேற்றம் உண்டு. மாத இறுதியில் சில மைனஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா புதன்கிழமை மணிக்கு பண்ணிட்டு வரணும். மேலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.